வணக்கம். பணம் என்பது உலகளாவிய வர்த்தகத்தின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது. அதோடு அது ஒரு நாட்டின் பொருளாதார ஆற்றலை பிரதிபலிக்கிறது. பணமதிப்பு ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மை மற்றும் வலுவான நிதி ஆரோக்கியத்திற்கு ஒரு சான்றாகும். அது உயரும் போது அதன் பொருளாதாரத்தின் மீதான நம்பிக்கை முதலீடுகளை ஈர்த்து சர்வதேச கூட்டாண்மைகளை வளர்க்கிறது. பணமதிப்பு அதிகம் உள்ள நாடுகள் பொருளாதார சிக்கல்களை எளிதில் எதிர்கொள்ளும் ஆற்றல் பெறுகிறது. உலகளாவிய வர்த்தகம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட நிலையில் பணமதிப்பு அதிகம் உள்ள நாடுகள் இந்த வர்த்தக வலையில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. உலகின் வலிமையான கரன்சி எது என்று கேட்டால் நம்மில் பலரும் டாலர் என்றுதான் சொல்வோம். ஆனால் உண்மையில் வலிமையான கரன்சிகளில் டாப் 5 கூட டாலர் இல்லை என்பதே உண்மை. டாலர் இல்லை என்றால் அப்போ உலகின் வலிமையான கரன்சி எது? இந்த லிஸ்டில் டாலர் எங்கே இருக்கிறது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த காலத்தில் சர்வதேச வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பொதுவாக நாம் ஒரு நாட்டிலிருந்து பொருட்கள் அல்லது சர்வீஸை வாங்கும்போது அமெரிக்க டாலராகவே பணம் தருவோம். உலகின் எல்லா நாடுகளும் டாலர் மூலமே வர்த்தகம் செய்கிறது. சர்வதேச வர்த்தகத்திற்கு டாலர் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. இதன் காரணமாகவே வெளிநாட்டு பயணங்களின் போது நாம் எந்த நாட்டிற்கு சென்றாலும் டாலரை எடுத்து செல்லவே அறிவுறுத்துவார்கள். கையில் டாலர் இருந்தால் எந்த ஒரு நாட்டிலும் அதை கொடுத்து உள்ளூர் கரன்சியை வாங்கிக் கொள்ளலாம் என்பதே அதற்கு காரணமாகும். இதனால் நம்மில் பலரும் கூட உலகின் வலிமையான கரன்சி நிச்சயம் டாலராகவே இருக்கும் என்றே நினைத்திருப்போம். என்னதான் அமெரிக்க டாலர் சர்வதேச அளவில் பரவலாக பயன்படுத்தப்படும் மற்றும் செல்வாக்குமிக்க உலகளாவிய நாணயமாக இருந்தாலும் அது உலகின் வலிமையான கரன்சி இல்லை என்பதே உண்மை. சொல்லப்போனால் டாப் 5 கூட டாலர் வருவதில்லை. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை எடுத்து பார்த்தோம் என்றால் டாலரை விட பல கரன்சிகள் வலிமையாக இருப்பது நமக்கு தெரியும். பொதுவாக ஒரு நாட்டின் பொருளாதாரம், வர்த்தக ஈர்ப்பு மற்றும் பண கொள்கை ஆகியவற்றை அடிப்படையாக வைத்தே ஒரு கரன்சி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பது தீர்மானிக்கப்படுகிறது. இதன் காரணமாகவே வலிமையான பல கரன்சிகள் சிறிய மற்றும் எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளை சேர்ந்தவையாக உள்ளன. சிறிய நாடாக இருந்தாலும் அவை எண்ணெய் வளத்தை பெருமளவு கட்டுப்படுத்துவதாலேயே அதன் கரன்சிகள் வலிமையாக இருக்கிறது. ஜனவரி மாத டேட்டாவின்படி உலகின் டாப் 10 சக்தி வாய்ந்த கரன்சி குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் அதை வாங்க நாம் இந்திய ரூபாயில் எவ்வளவு தர வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். உதாரணமாக உலகின் வலிமையான கரன்சியான குவைத் தினார் ஒன்றை வாங்க நாம் 280 ரூபாய் தர வேண்டும். சக்தி வாய்ந்த கரன்சிகளில் முதலில் இருப்பது குவைத்தின் தினார். நம் நாட்டில் 1 ரூபாய் என்பது போல அந்த நாட்டில் அந்த 1 ரூபாய் என்பது நம் நாட்டின் 280 ரூபாய்க்கு சமமானது. அடுத்ததாக பக்ரைனின் தினார். இது நம் நாட்டின் 1 ரூபாய் என்றால் அந்நாட்டில் அது 230 ரூபாய்க்கு சமம். அடுத்ததாக ஓமனின் ரியால். இது நம் நாட்டில் 1 ரூபாய் என்றால் அந்நாட்டில் அது 225 ரூபாய்க்கு சமமானது. அடுத்ததாக ஜோர்டனின் தினார். இது நம் நாட்டில் 1 ரூபாய் என்றால் அந்நாட்டில் அந்த 1 ரூபாயின் மதிப்பு 122 ரூபாய் ஆகும். அடுத்ததாக ஜிப்ரால்டரின் பவுண்ட். இது நம் நாட்டில் 1 ரூபாய் என்றால் அந்நாட்டில் அது 109 ரூபாயாக இருக்கும். அடுத்ததாக பிரிட்டனின் பவுண்ட். இது நம் நாட்டில் 1 ரூபாய் என்றால் அது அந்நாட்டில் 109 ரூபாய்க்கு சமமானது. அடுத்ததாக கேமன் தீவுகளின் டாலர். நம் நாட்டில் 1 ரூபாய் என்பது அந்நாட்டில் 104 ரூபாய்க்கு சமம். அடுத்ததாக சுவிட்சர்லாந்தின் பிராங்க். இது நம் நாட்டில் 1 ரூபாய் என்றால் அந்நாட்டில் அது 96 ரூபாயாக இருக்கும். அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள 20 நாடுகள் பயன்படுத்துவது யூரோ. 1 யூரோ என்றால் நம் நாட்டின் மதிப்பு 90 ரூபாய் ஆகும். கடைசியாக அமெரிக்காவின் டாலர். 1 டாலர் என்பது நம் இந்திய நாட்டின் 86 ரூபாய்க்கு சமமானது. இதுக்கான காரணங்கள் என்னன்னா, குவைத்தை பொறுத்தவரை அதன் வலிமையான ஜிடிபி மற்றும் அதிக அளவில் உள்ள எண்ணெய் வளமே அது முதல் இடத்தில் இருக்க காரணமாகும். மேலும் நிலையான பொருளாதாரம், குறைந்த பணவீக்கமும் கூட தினார் வலிமையாக இருக்க காரணமாகும். மற்றொரு மத்திய கிழக்கு நாடான பக்ரைன் 2ஆம் இடத்தில் உள்ளது. பக்ரைனிடம் எண்ணெய் வளம் இல்லை என்றாலும் அதன் வலிமையான நிதித்துறை மற்றும் நன்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட வங்கி அமைப்பும் 2ஆம் இடம் பெற உதவுகிறது. ஓமன் அரசு அதன் நாணய புழக்கத்தை கடுமையாக கட்டுப்படுத்துகிறது. இந்த கடுமையான நிதி கொள்கைகளே அது 3ஆம் இடத்தில் இருக்க முக்கிய காரணமாக இருக்கிறது. அடுத்து ஜோர்டான்.
மற்ற மத்திய கிழக்கு நாடுகளைப் போல இல்லாமல் ஜோர்டானிடம் எண்ணெய் இருப்பு பெரிய அளவில் இல்லை. ஆனால் பல துறைகளில் அவர்கள் முதலீடு செய்துள்ளதால் அவர்கள் கரன்சியும் வலிமையாக உள்ளது. 5வது இடத்தில் வருவது ஜிப்ரால்டரின் பவுண்ட். ஜிப்ரால்டர் என்பது பிரிட்டன் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசமாகும். பிரிட்டனின் பவுண்ட் ஏற்ற இறக்கம் இதிலும் எதிரொலிக்கும். இதன் காரணமாகவே ஜிப்ரால்டர் பவுண்ட் 5ஆம் இடத்தில் உள்ளது. அடுத்து 6வது இடத்தில் பிரிட்டன். அதன் வலிமையான பொருளாதாரம் மற்றும் சர்வதேச வர்த்தகம் ஆகியவை பிரிட்டனின் பவுண்டை வலிமையானதாக மாற்றுகிறது. அடுத்தடுத்த இடங்களில் கேமன் தீவு டாலர், இதுவும் பிரிட்டன் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பிரதேசம். ஸ்விஸ் பிராங்க் உலகிலேயே வலிமையான வங்கி கட்டமைப்பு மற்றும் குறைந்த பணவீக்கம் இருக்கிறது. இதனாலேயே யூரோவும் டாலரும் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கிறது. அடுத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பயன்படுத்தும் யூரோ 9வது இடத்தில் வருகிறது. 10வது இடத்தில் உலகின் வலிமையான பொருளாதாரத்தை கொண்ட அமெரிக்காவின் டாலர் வருகிறது. அதே நேரம் என்னதான் யூரோவும் டாலரும் டாப் 10 கடைசி 2 இடங்களில் வந்தாலும் உலக நாடுகள் அந்நிய செலவாணியாகவும் சர்வதேச வர்த்தகத்திற்கும் இந்த கரன்சிகளையே பயன்படுத்துகின்றன. பல ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கு இடையேயான வர்த்தகத்திற்கு யூரோவை பயன்படுத்துகின்றன. அமெரிக்க டாலரை பற்றி கேட்கவே வேண்டாம். அனைத்து நாடுகளுமே தங்கள் வர்த்தகத்திற்கு டாலரையே பயன்படுத்துகின்றன.